இங்க ஒரு கப்புள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு லக்ஸரியான கார்ல ஏசில போறத பாக்குறா. பட் இவ வெயில்ல பஸ்ஸுக்காக காத்திருக்கா. அன்னைக்கு நைட் அவனோட பாய் ஃப்ரெண்ட் அவனோட உண்மையான ரூபத்தை கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட காட்டலாம்னு நினைக்கிறான். சோ மறுநாள் காலையில ஒரு லக்ஸரியான கார்ல அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போறான். பட் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் யாரோ வரான்னு சொல்லிட்டு தள்ளி பண்ணிக்கிறா. திருப்பி அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு காரை நிறுத்தி இறங்கி வெளியே வரான். தென் அவனை பார்த்து ஷாக்கா அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த கார்ல ஏறிக்கிட்டு போறான். அப்படி போய்கிட்டு இருக்கும் போதே நேத்து நம்ம வாழ முடியலையேன்னு ஃபீல் பண்ணதுனால இவன் நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த காரை அவ ரெண்டுக்கு கொண்டு வந்திருக்கிறானோ அப்படின்னு நினைக்கிறா. அண்ட் இவங்கிட்ட இவ்வளவு காசுலாம் இல்லையே, எப்படி இதெல்லாம் பண்ணிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனோட பாய் ஃப்ரெண்ட் அவகிட்ட உண்மையை சொல்றான். இந்த கார் என்னோட கார் தான், இதுக்கப்புறம் நம்ம எங்க போற போதாலும் இந்த கார்ல தான் ஒன்னா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட் ஒரு மியூசிக் ஷோக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன், வா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போவான். இவ அந்த தியேட்டருக்கு போயிட்டு அங்க இருக்க டிக்கெட்டை செக் பண்ணி பாக்குறா. இவ்வளவு ரேட்டு கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்குவானா அப்படின்னு அவன் ரொம்ப ஷாக் ஆகுறா. தென் இவங்க ரெண்டு பேரும் தியேட்டர் உள்ள போறாங்க. பார்த்தா தியேட்டரே எம்டியா இருக்கு. ஒருவேளை இங்க யாரும் வரலன்னு தான் என்ன கூட்டிட்டு போறியா அப்படின்னு கிண்டலா பேசுவா. என்ன ஷோ பார்க்க யாருமே நிஜமா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கார்ல போவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவ குடிச்சுக்கிட்டு இருக்க காஃபி அவ மேல ஊத்திக்கும். தென் அதை வாஷ் பண்ணலான்னு பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு போவா. பார்த்தா அந்த ஹோட்டலோட சிஇஓ நம்ம ஹீரோ தான். இவ்வளவு உள்ள வரக்கூடாது எல்லாரும் பிளாக் பண்ண இவன் உடனே பின்னாடி இருந்து கை காட்டி இவ்வளவு அலோவ் பண்ண வைக்கிறான். தென் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இவனை பார்த்து வணங்குறாங்க. அதை பார்த்து இவ ரொம்ப ஷாக்காவே போயிட்டு இருக்கா. இன்னும் அவ இவன் விளையாட்டுக்கு தான் நம்மள இப்படி சமாதானப்படுத்திட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறா.